சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் மனோஜோட கடைக்கு வராங்க. ஆனால் மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையும் இங்கே சக்திவேல் கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே இங்கே ரோகிணியால் எனக்கு பிரச்சனை வராதுன்னு நினச்சேன். ஆனால் ரோகிணி இப்போ மாசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரோகிணியால் எனக்கு நிறைய பிரச்சனை வரும். எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்க போகிறதும் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும் மனோஜ். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரோகிணி இப்போ மாசமாக இருக்கிறதுனால மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன்னு வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இனி ரோகிணியால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் ரொம்பவே பதட்டமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் மீனாவும் முத்துவும் இங்கே மனோஜோட கடைக்கு வராங்க. மனோஜ் பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க மீனா. உடனே முத்து வரதை பார்த்துட்டு, என்ன முத்து, மீனாவை கூப்பிட்டு கடைக்கு வந்திருக்க, என்னாச்சு, எதுக்கு நீங்கள் 2 பேரும் ஏன் கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மனோஜ், நீ வேணும்னா இந்த கடையில் இருக்க வேலையெல்லாம் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கலாம். ஆனால் உண்மையாகவே நம்ம அப்பா தான் இந்த கடைக்கு ஓனர். ஏன் தெரியுமா? அப்பாவோட பணத்தை வச்சு தானே இந்த கடையை ஆரம்பித்த, இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிற. அப்புறம் நாங்கள் யாருமே கடைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்லை நானும் மீனாவும் மட்டும் இந்த கடைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது, உனக்கு நிறைய வேலை இருக்கும். மீனாவும் இப்போ பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மீனாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க வந்தேன்னு சொல்லும்போது, முத்து, உன்கிட்ட பணம் இருக்கா? நீ இந்த பொருளெல்லாம் எப்படி வாங்க முடியும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, ஏன், நானும் மீனாவும் கஷ்டப்பட்டு உண்மையாக வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். எங்ககிட்ட பணமே இல்லைன்னு நினைக்கிறியா? நீ வேணும்னா இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கலாம். ஆனால் நானும் மீனாவும் இப்போ வரைக்கும் எங்களுக்காகவும் எங்கள் வேலைக்காகவும் எங்கள் பிஸ்னஸ்க்காகவும் நாங்கள் கடன் வாங்கினதே இல்லை. ஒன்னால தான் ஃபினான்சர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன். நம்ம வீடு திருப்பி கிடைக்கணுன்றதுக்காக தான் கடன் வாங்கியிருக்கேன். இப்படி பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு உன்னை நீயே பெருமையாக பேசுகிற. ஆனால் வீட்டில் உன்னால தான் மனோஜ் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, என்னால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்கும்போது, ஏன், அதை ரோகிணி வந்து உண்மையை சொன்னாங்கல்ல, மறந்துட்டியா? உன்னுடைய வாரிசை ரோகிணி சுமந்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டோட முதல் வாரிசை ரோகிணி சுமந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீ எதையும் கண்டுக்காம ரோகிணி கிட்ட நான் பேசவே இல்லை, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறியே, இதெல்லாம் சரியா? எனக்கு உண்மை என்னன்னு தெரியணும். அம்மா கிட்ட வேணும்னா நீ நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு என்னவோ மனோஜ், உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீ பேசாமல் இப்போவே உண்மையை சொல்லு. எங்களால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, முத்து, நீ உண்மையாகவே எதுக்கு என் கடைக்கு வந்தேன்னு இப்போ எனக்கு புரியுது. உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற. எப்படியாவது பேசி வீட்டில் எல்லார்கிட்டையும் என்னை வசமாக மாட்டி விடணும்னு நினைக்கிற, அப்படி தானே? நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே. எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரோகிணி தான் பொய் சொல்கிறாங்க. உண்மையாகவே பொருள் வாங்க தான் வந்தியா, இல்லை தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கியே, அதான் கேள்வி கேட்குறேன். எனக்கு தெரியும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு என் கடைக்கு வந்தீங்கன்னு சொல்லும்போது, முத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ என்னுடைய அண்ணன் தானே மனோஜ். உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணலாமே நினச்சேன். ஆனால் இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து சொல்கிறாரு, ஆமாம் மனோஜ், பேசாமல் உண்மையை சொல்லிடு. ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நீ சொன்னேன்னா கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் சப்போர்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கனகாவை பற்றின உண்மையை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். ஆமாம், நீ தான் வசமாக மாட்டிக்கிட்டியே, இனி நீயே முத்து மீனா கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ். உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு அம்மா வேணும்னா நம்பலாம். அம்மா உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால இப்படி எங்கள் எல்லாரையும் ஏமாத்தலான்னு நினைக்காத மனோஜ். உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பாக நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அப்பா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுப்பாருன்னு சொல்லும்போது, முத்து, நீ என்ன சொல்ல வர? அதான் நான் சொல்லிட்டேனே, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ரோகிணி பேச்சை கேட்குறீங்க, ரோகிணி உண்மையை சொல்கிறாங்கன்னு. ரோகிணி மேலே உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குது, ஆனால் என்ன சந்தேகப்படுறியா? நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் மனோஜ் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற. நாங்கள் உண்மையாகவே உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும்தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண வேண்டாம், போதுமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மீனா சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு இங்கே கடைக்கு வந்தோம்? முதல்ல நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு கிளம்புவோம். எதுக்கு தேவையில்லாமல் மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம உண்மையாகவே சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் மனோஜ் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் எதுக்கு மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க மீனா. ஆமாம் மீனா, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கனகாவும் வராங்க. எப்பயும் போல் கனகா மனோஜோட கடைக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக ஹஸ்பண்டு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. இங்கே மனோஜும் முத்துக்கிட்ட பேசிட்டு ரொம்ப கோபமாக இருக்கும்போது அங்கே கனகா வந்த உடனே இங்கே திரு திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். என்ன கனகா வேற வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது
இங்கே சக்திவேல் வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, என்ன மனோஜ், இப்போ தான் முத்துவும் மீனாவும் வந்திருக்காங்கன்னு நீங்கள் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தீங்க, கனகா வேற வந்துட்டாங்களேன்னு சொல்லும்போது, சக்திவேல், உங்களால் தான் கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்கள் பேச்சை கேட்டு தான் எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், இப்போ மீனாவும் முத்துவும் இங்கே இருக்காங்க, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது மீனா கனகாவை பார்த்துட்டு சந்தோஷமா, பாருங்க கனகா வந்திருக்காங்க, இவங்க கல்யாணத்துக்கு நம்ம டெக்கரேஷன் செஞ்சோம்ல, இவங்களுக்கு நம்மள ஞாபகம் இருக்குமான்னு கேட்குறாங்க. தெரியலையே மீனா, நம்ம பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கனகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. கனகா, எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம், நீங்கள் தானே என் கல்யாணத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நாங்கள் தான் டெக்கரேஷன் செஞ்சோம் அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், உங்கள் அம்மா தேவிகா வரலையான்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா எப்பயும் வரமாட்டாங்க, நான் தான் இவங்க கடைக்கு தினமும் வருவேன்னு சொல்லும்போது, அப்படியா, இவங்க கடைக்கு தினமும் வருவீங்களா, எதுக்காக வந்திருக்கீங்க, ஏன் தினமும் வருவீங்கன்னு மீனா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவா, என் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு மனோஜை பார்த்து பேசிட்டு இருக்காங்க கனகா. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல. உடனே சக்திவேல், நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும், அப்போ தான் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது முத்து மனோஜை பார்க்குறாரு. மறுபடியும் முத்து பார்க்குறதுனால ரொம்பவே பதட்டமாக இருக்காரு மனோஜ். இங்கே முத்துவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. என்ன, மறுபடியும் மனோஜ் எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கான், நம்ம கேள்வி கேட்டால் மனோஜுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு முத்து கவனிக்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு மீனா கேள்வி கேட்ட உடனே, ஆமாம் அப்படின்னு உடனே மனோஜை காட்டுறாங்க கனகா. இங்கே முத்துவும் மீனாவும் மனோஜை பார்க்கும்போது மனோஜ் உடனே சிரிச்சுக்கிட்டே, என்ன முத்து, அவங்க என்ன பற்றி சொல்கிறாங்கன்னு நினச்சியா, இல்லை என் ஃப்ரெண்டு சக்திவேலை பற்றி பேசுகிறாங்க, சக்திவேல் இங்கே வந்திருக்காருல்ல, அதனால தான் சக்திவேல் தினமும் என்னை பார்க்க வருவார், உடனே கனகாவும் சக்திவேல் கிட்ட பேசுறதுக்காக வருவாங்கன்னு சொல்லும்போது, மனோஜ், நீ உண்மையை தான் சொல்கிறியா, என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்ன முத்து, எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் என்னை ரொம்பவே சந்தேகப்படுற, நான் எதுக்காக பொய் சொல்லணும், ஏற்கனவே ரோகிணியால் நிறைய பிரச்சனை வருது, இப்போ உண்மையாகவே கனகா என்ன பார்க்கறதுக்காக வரல, இங்கே சக்திவேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, என்ன சக்திவேல் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆமாம் கனகா என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க, மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வேற வழி இல்லாமல் மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இங்கே வந்து சக்திவேல். அப்படியா கனகா, அப்போ நீங்கள் சக்திவேலை பார்க்க தான் வந்தீங்களான்னு சொல்லும்போது, இல்லையே, நான் மனோஜை பார்க்கறதுக்காக வந்தேன், மனோஜ் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கனகா, நான் இந்த கடைக்கு ஓனராக இருக்கேன் அப்படின்னு மனோஜ் வந்து பேசுகிறாரு. மனோஜ், என் அம்மா சொல்லியிருக்காங்க, மனோஜ் எங்கே இருக்காரோ நீயும் அங்கே தான் இருக்கணும்னு, என் அம்மா தான் இங்கே அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லும்போது, கனகாவுக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்பப்போ இந்த கடைக்கு வருவாங்க, நானும் கனகா கிட்ட பேசியிருக்கேன், ஆனால் கனகா புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க முத்து அப்படின்னு இங்கே மனோஜ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே கனகா அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜோட ஃப்ரெண்டு வந்து கனகாவை கூப்பிட்டு போகிறாரு. உடனே முத்துவும் மீனாவும் மனோஜை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, கடையில் ஏதோ பொருள் வாங்க போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ தேவையில்லாமல் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாங்க, நீ வந்து எங்களுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு என்னென்னவோ பேசுகிற, ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் மனோஜ் அப்படின்னு முத்து அங்கேருந்து கிளம்பும்போது மீனா மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் ரொம்ப பதட்டமாக இருக்காரு, ஆனால் கனகா ரொம்ப தெளிவாக தான் பேசியிருக்காங்க. கனகா வந்து சக்திவேலை பற்றி பேசலை, மனோஜை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒருவேளை கனகாவை மனோஜ் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரா, இந்த உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக பொய் சொல்கிறாரா, அப்புறம் எதுக்காக கனகா மனோஜை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னாங்க, எதுக்கு மனோஜ் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, மனோஜ் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்னு எதுக்காக சொன்னாங்க, ஆனால் மனோஜ் வந்து கனகா என்னுடைய ஃப்ரெண்டு சக்திவேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாரு, உண்மை என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆனால் மனோஜ் பேசுகிறத என்னால் நம்பவே முடியல, ஏன்னா மனோஜ் பொய் சொல்கிறாருன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது, இருந்தாலும் மனோஜ் நமக்கு உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் பேசுகிறாரு, அதனால தான் ரோகிணி மாசமாக இருக்குன்னு சொன்னப்ப ரோகிணியை கண்டுக்காம மனோஜ் ரொம்ப அமைதியாக இருந்தாரா அப்படின்னு மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா என்னாச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, மனோஜ் கிட்ட தேவையில்லாமல் பேச வேண்டாம், அப்படியே பேசினாலும்
மனோஜ் உண்மையை சொல்லவே மாட்டான். நான் கிளம்புறேன் மீனா, எனக்கும் சவாரிக்கு போகணும்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. ஆனால் மீனா அங்கேயே நின்று யோசிக்கிறாங்க. எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு மீனா வந்து பூக்கடைக்கு வராங்க. ஆனால் மீனா அங்கே பூக்கடையில் இருக்க வேலையை செய்யும் போதும் இங்கே கனகாவை பற்றியே யோசிக்கிறாங்க. கனகா எதுக்காக மனோஜோட கடைக்கு வந்தாங்க? தினமும் மனோஜோட கடைக்கு வரேன்னு வர சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரே, என்ன செய்யறது அப்படின்னு மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க. பூக்கடையில் இருக்க வேலையை முடிச்சுட்டு மீனா வீட்டுக்கு வராங்க. அப்போ மீனாவுக்கு ஃபோன் வருது. மீனா பேசுகிறாங்க. இன்னைக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்காக நீங்கள் வந்துருவீங்கல்ல மீனா அப்படின்னு பேசும்போது தான் மீனாவுக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு நமக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது. ஆனால் முத்துக்கிட்ட இதை பற்றி நம்ம சொல்லவே இல்லையே. கனகாவை பற்றியே யோசனை பண்ணோம். அதனால நமக்கு கிடைச்ச வேலையை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த மீனா ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அங்கே வந்த அண்ணாமலை, என்ன மீனா இப்போ தான் வீட்டுக்கு வந்தியா? நிறைய வேலை செஞ்சுட்டு வந்திருப்ப, நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உடனே நான் கிளம்பணும், எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் வேறு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் நீ அந்த வேலை செய்யணும்னு உனக்கு வந்து யோசிக்கவே இல்லையான்னு சொல்லும்போது, அந்த வேலை இருக்குனே மறந்துட்டேன் மாமான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா, ரொம்பவே பதட்டமாக இருக்க, ரொம்ப யோசிக்கிற, என்னாச்சு? நீ வேணும்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா? வீட்டில் இருக்க வேலையை செய்கிற, பூக்கடையில் இருக்க வேலையை செய்யணும், டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு நீ நிறைய வேலை செய்கிறதுனால தான் உன்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, மனோஜோட கடைக்கு போகணும்னு நீயும் முத்துவும் பேசுனீங்க, ஏதோ பொருள் வாங்கணும்னு சொன்னீங்க, வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா, மனோஜோட கடைக்கு போனோம், ஆனால் எந்த பொருளும் வாங்கலை அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படியா? மனோஜ் தன்னுடைய வேலையை சரியாக தான் செய்கிறானா? மனோஜோட கடைக்கு போனீங்கல்ல, மனோஜ்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்கும்போது, மனோஜ்கிட்ட பேசினேன், ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா? கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன், அப்படி தானேன்னு கேட்குறாரு அண்ணாமலை. உடனே மீனா சொல்கிறாங்க, அண்ணாமலை மாமா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் மனோஜோட கடைக்கு போனோம், மனோஜ்கிட்டேயும் பேசினோம், ஆனால் நாங்கள் சரியாக சம்பாதிக்கிறதே இல்லை அப்படின்னு மனோஜ் வந்து சொன்னார். நீங்கள் எதுக்கு ஏன் கடைக்கு வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். அந்த சமயம் மனோஜோட கடைக்கு கனகா வந்தாங்க. கனகா எதுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா கனகாவோட கல்யாணத்துக்கு நான் டெக்கரேஷன் செய்கிறதுக்காக போயிருந்தேன். ஸ்ருதியும் ரவியும் சாப்பாடு ஆர்டர் செய்கிறதுக்காக கனகாவோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அங்கே கனகா வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு மனோஜை பார்த்து பேசினாங்க. எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமாக இருந்தது. உடனே மனோஜ், கனகா எப்பயுமே என் ஃப்ரெண்டு சக்திவேலை பார்க்க தான் இங்கே வருவாங்க, நீங்கள் தான் தேவையில்லாமல் கனகா கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கனகா கிட்ட நாங்கள் பேசவே கூடாதுன்றதுக்காக இப்படி ரொம்ப கோபமாக பேசிட்டாரு. ஒன்றுமே புரியல. நீங்கள் முதல்ல கிளம்புங்கன்னு சொன்னதால் எனக்கும் பூக்கடையில் நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பிட்டேன். எனக்கு இப்போவும் மனோஜ் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே ரோகிணியை விஜயாத்தையும் மனோஜும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரோகிணி பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னாலும் மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, என்ன மீனா சொல்கிற அப்படின்னு பேரதிர்ச்சியோட கேட்குறாரு அண்ணாமலை. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, இங்கே கனகா வந்ததுக்கப்புறம் கனகா எதுக்காக மனோஜோட கடைக்கு வரணும்னு யோசித்தேன். கனகா கிட்ட நான் பேசும்போது, மனோஜ் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், மனோஜை பார்க்கறதுக்காக தான் நான் தினமும் கடைக்கு வருவேன்னு அவங்க ரொம்ப தெளிவாக பேசினாங்க. அந்த சமயம் மனோஜ் தான் நாங்கள் கனகா கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக தேவையில்லாமல் பேசி எங்களை அங்கேருந்து அனுப்பிட்டாரு. எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். கனகாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, கனகா இப்படிலாம் பேசுகிறத பெருசாக யோசிக்க வேண்டான்னு வேற மனோஜ் வந்து சொன்னார். ஆனால் கனகா ரொம்ப தெளிவாக பேசினாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா சொல்கிற? ஏற்கனவே ரோகிணி மாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயா சரியாக தூங்குறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால் இந்த மேடம் கிட்ட வேற பேசிட்டு வந்து இப்போ தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. நீ வேற இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா, உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கனகாவோட வீட்டுக்கு நீ போயிருக்கல அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. ஆமான்னு சொல்கிறாங்க மீனா. நீ டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக அங்கே கனகா வீட்டுக்கு போயிருப்ப. அதே மாதிரி மறுபடியும் அங்கே கனகாவோட அம்மா கிட்ட பேசி பார்த்தா என்ன மீனா? நீ உண்மையை சொல்கிற, நீ என்ன யோசிக்கிறியோ அது எல்லாமே சரியாக தான் இருக்கும். எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ வேணும்னே மனோஜை பற்றி இப்படி பேசலை. மனோஜோட கடையில் என்ன நடந்ததுன்னு உனக்கு தான் தெரியும். அதனால் நீ வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற. நான் சொல்கிற மாதிரியே கண்டிப்பாக தேவிகாவோட வீட்டுக்கு போவோம். அவங்கக்கிட்ட நானே பேசுகிறேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை மனோஜ் உண்மையாகவே நீ சொன்ன மாதிரி கனகாவை கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக மனோஜுக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் மீனா அப்படின்னு மீனா பேச்சை கேட்டு அண்ணாமலை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, என்ன மீனா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை,
அண்ணாமலை மாமாவுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது என்னன்னு தெரியல. எனக்கும் அப்படியே காஃபி எடுத்துட்டு வா மீனான்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற, வீட்டில் இருக்க வேலையை செய்யவே மாட்ட, அப்புறம் என்ன ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க செய்கிறது, மனோஜோட வாழ்க்கையை நினச்சா சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியல, சாப்பிட முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. எப்படியாவது மனோஜுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செய்ய தான் போகிறேன். இந்த ரோகிணியால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. ரோகிணி பொய் சொல்கிறா, ரோகிணி நம்ம எல்லாரையும் ஏமாத்துறா, எனக்கு மனோஜ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே கிச்சனில் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்த மீனா விஜயா இப்படி பேசும்போது கவனிக்கிறாங்க. மனோஜ் கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மையை நம்மக்கிட்ட சொல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்துறாரு. அண்ணாமலை மாமா சொன்ன மாதிரியே நாளைக்கு கண்டிப்பாக தேவிகா வீட்டுக்கு அண்ணாமலை மாமாவை கூப்பிட்டு போவோம். நம்ம பேசினா அவங்க மறுபடியும் மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. நமக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு மனோஜுக்காக தேவிகா உண்மையை சொல்ல மாட்டாங்க. அண்ணாமலை மாமா பேசினாருன்னா உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மீனாவும் அண்ணாமலையும் இங்கே கனகா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம தேவிகா கிட்ட பேச போகிறோன்னு நான் விஜயா கிட்ட சொல்லவே இல்லை. முதல்ல உண்மையை தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசலான்னு நினச்சிருக்க மீனா. அதனால் நீயும் முத்துக்கிட்டே இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். அப்புறம் முத்து வேணும்னே இங்கே விஜயா கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் பிரச்சனை செய்வான்னு சொல்லும்போது, இல்லை மாமா, உங்கள் பையன் முத்துக்கிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பூக்கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கே தேவிகாவோட வீட்டுக்கு வராங்க. தேவிகா அங்கே கனகா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவும் அண்ணாமலையும் அவங்க வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு, மீனா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மீனா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இவர் அண்ணாமலை என் மாமனார் தான், உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா என் பொண்ணு கனகாவுக்கு இப்போ கல்யாணம் ஆனப்போ நீங்கள் தான் டெக்கரேஷன்லாம் செஞ்சு கொடுத்தீங்க. மறுபடியும் பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செய்யும்போது உங்ககிட்ட தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்கணும்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது, கனகாவை நேற்று மனோஜோட கடையில் பார்த்தேன், பேசிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்குறதுக்காக தான் நானும் என் மாமனாரும் வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க சார் உட்காருங்க. ஆமாம் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜை பற்றி எங்களுக்கு தெரியும். எங்கள் பையன் மனோஜ் எப்பயுமே எங்ககிட்ட சரியாக உண்மையை சொன்னதே இல்லை. மனோஜால் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இப்போவும் நீங்கள் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, கனகாவுக்கு நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கீங்க. மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன்னு புது மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி வந்தான். எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. இங்கே கனகாவோட வீட்டுக்காரரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோன்னு சொன்ன உடனே மனோஜோட அப்பா நம்ம வீட்டுக்கு பேசுகிறாரு, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு, என்ன செய்கிறதுன்னு தேவிகா யோசிக்கிறாங்க. அண்ணாமலை மாமா பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதுல்ல? ஏன்னா நாங்கள் மனோஜோட கடைக்கு போயிருந்தப்ப இங்கே கனகா ரொம்ப சந்தோஷமாக மனோஜை பார்க்க தான் வந்தேன், என் ஹஸ்பண்ட் மனோஜ் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசினாங்க. நான் தான் அந்த உண்மையை அண்ணாமலை மாமா கிட்ட சொன்னேன். அதனால தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் உண்மையை சொன்னாதான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே கனகா சொல்கிறாங்க, என்னம்மா மீனா எதுக்கு வந்திருக்காங்க? ஆமாம் மனோஜ் எப்போ வீட்டுக்கு வருவார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது உண்மை என்னன்னு அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு. உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, எப்பயுமே மனோஜ் எங்ககிட்ட உண்மையை சொல்லவே மாட்டான். மனோஜுக்கு பணம் தான் முக்கியம், தன்னுடைய வேலை தான் முக்கியம். அதனால் மனோஜ் எங்ககிட்ட சரியாக பேசுகிறதும் இல்லை. இப்போ நீங்கள் தான் உண்மையை சொல்லணும். இப்போவே கனகா ரொம்ப தெளிவாக மனோஜ் தான் எப்போ நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு கேட்கும்போதே புரியுது. மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இல்லை இந்த உண்மை எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு இந்த உண்மை தெரியும்ல, உங்கள் வீட்டில் தானே இந்த கல்யாணமே நடந்தது அப்படின்னு அண்ணாமலை மறுபடியும் கேள்வி கேட்கும்போது தேவிகா யோசிக்கிறாங்க, உண்மையை சொல்லலாமா வேண்டாமா? அப்படியே உண்மையை சொன்னாலும் அப்புறம் மனோஜ் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாரே. ஏற்கனவே மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருக்கேன். ஆனாலும் மனோஜ் என்கிட்ட பேசுறதில்ல, இங்கே என் பொண்ணு கனகா கிட்டேயும் சரியாக பேசுறதில்ல, எங்கள் வீட்டுக்கு வரதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உண்மையை சொல்கிறது? இந்த உண்மை என் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மனோஜ் சொல்லியிருக்காரே. ஆனால் இப்போ மீனாவுக்கும் இங்கே மனோஜோட அப்பா அண்ணாமலைக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்கே அப்படின்னு இங்கே யோசிக்கிறாங்க தேவிகா. மீனாவும் அண்ணாமலையும் தேவிகா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. வேற வழி இல்லாமல் தேவிகா உண்மையை சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். மனோஜ் தான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரோகிணிக்கு எப்படியாவது தர வேண்டிய பணத்தை திருப்பி தரணும்னு இங்கே மனோஜ் என்கிட்ட உதவி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இப்போ தனியாக தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸை மனோஜ் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மனோஜ்கிட்ட பேசினேன். நாங்கள் ரொம்ப வசதியாக இருக்கோம்,
என் பொண்ணு கனகாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு மனோஜுக்கு தெரியும். அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு மனோஜ் சரின்னு சொன்னாரு. நானும் ரோகிணிக்கு மனோஜ் தர வேண்டிய பணத்தை மனோஜ் கிட்ட நான் தான் கொடுத்தேன். மனோஜ் அதனால ரொம்ப சந்தோஷமா இங்கேருந்து கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் மனோஜ் கனகா கிட்ட பேச எங்கள் வீட்டுக்கு வரதே இல்லை. அதனால அப்பப்போ மனோஜ் கிட்ட பேசணுன்றதுக்காக கனகா மனோஜோட கடைக்கு போயிட்டு வருவாங்க. எப்படி இருந்தாலும் இங்கே மனோஜோட மனைவி என் பொண்ணு கனகா தானே. அதனால கனகா கடைக்கு போகிறேன்னு சொல்லும்போது நானும் அமைதியாக இருப்பேன். கனகா போயிட்டு மனோஜ் கிட்ட பேசிட்டு வருவாங்க அப்படின்னு உண்மையே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அண்ணாமலையும் மீனாவும் பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானான்னு மீனா கேட்குறாங்க. ஆமாங்க, இந்த உண்மையை வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொன்னதால தான் எங்கள் சொந்தக்காரங்களையும் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடலை. அதே மாதிரி உங்ககிட்டயும் சொல்ல முடியல. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே. பேசாமல் இனி என் பொண்ணுக்கும் இங்கே மனோஜுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு இனி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு தேவிகா சொல்லும்போது பதில் பேச முடியாமல் இங்கே அமைதியாக இருக்காரு அண்ணாமலை. என்ன சார், நீங்கள் இதை கேட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன். என்ன இருந்தாலும் உங்கள் பையன் மனோஜ் இந்த கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் பொண்ணு கனகாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டு மருமகளாக கனகாவை ஏற்றுப்பீங்களான்னு கேட்கும்போது இங்கே மீனா வந்து பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் ரோகிணி மாசமாக இருக்காங்க. இப்போ இந்த உண்மையை எப்படி இவங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இந்த உண்மையை இப்போவாது நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்களே, முன்னாடியே சொல்லியிருந்தா கனகாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் மறுபடியும் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு மீனா சொல்லிவிட்டு அண்ணாமலை மாமா கிளம்பலாமான்னு சொல்லும்போது இங்கே வந்து பதில் பேச முடியாமல் அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பி வராரு. அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, நீ யோசித்தது எல்லாமே சரிதான். நீ மனோஜ் மேலே ரொம்பவே சந்தேகப்பட்ட. ஆனால் இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். மனோஜ் என்ன வேலை செஞ்சுருக்கான்னு பார்த்தியா? எப்போ பார்த்தாலும் விஜயா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதால நமக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் வீட்டில் இருக்க எல்லாரையும் மனோஜ் ஏமாற்றிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான்னு சொன்னது எல்லாமே பொய் தானே. அப்போ கனகாவை மனோஜ் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. வசதியான வாழ்க்கை வேணும், இவங்க மனோஜுக்கு நிறைய உதவி செய்வாங்க, அதனால பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு விஜயா பேச்சை கேட்டு மனோஜ் இப்போ இந்த கனகாவை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கண்டிப்பாக இந்த உண்மை ரோகிணிக்கு தெரிஞ்சா அப்புறம் ரோகிணியால் பிரச்சனை வருமே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜ் மட்டும் இல்லை, விஜயாவும் தான். இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக வீட்டுக்கு கிளம்பி வராரு. அண்ணாமலையும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, மீனா அந்த ஃபேனை போட்டுவிடு, அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு மீனா கிட்ட ஒவ்வொரு வேலையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வந்த மீனா விஜயா சொன்ன வேலையை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னங்க எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு பொறுமையாக கேட்குறாங்க. ஆமாம் மீனா, நான் இன்னைக்கு சொன்ன மாதிரியே சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ கிச்சனில் என்ன வேலை செய்யணும்னு கூட பார்க்க மாட்டியா? மீனா சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டான்னு உனக்கு தெரியாதா? கிச்சன் பக்கம் நீ போகவே மாட்டியா? மீனா உனக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, ஆமாங்க, அதுக்கு தானே மீனா நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீ தான், ஆனால் உனக்காக மீனா இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்கணுமான்னு கேட்குறாரு அண்ணாமலை. என்னங்க பேசுகிறீங்க? நான் என்னங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, உன் பையன் மனோஜ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் அங்கே மனோஜ் வந்தான், அங்கே ரெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா ரொம்ப பதட்டமாக மனோஜை வந்து கூப்பிடுறாங்க. என்ன மீனா, உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியலையே, என்ன எதுக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்களை கூப்பிடலை, இப்போ அண்ணாமலை மாமா தான் கூப்பிட்டாருன்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்து வீட்டுக்கு வந்த உடனே, என்னப்பா உடனே கிளம்பி வா முத்துன்னு சொன்னீங்க, நானும் கார் செட்டில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டேன், என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அண்ணாமலை மாமாவே சொல்வார் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் உள்ள எல்லாரும் வரட்டும்னு அண்ணாமலை யோசிக்கும் போது என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியலையே, மீனாவும் பேச மாட்டேங்கிறாங்க, அப்பாவும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு மனோஜ் வந்து விஜயா கிட்ட கேள்வி கேட்கும்போது அங்கே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் வந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்குங்க எல்லாரையும் வர சொன்னீங்கன்னு கேட்கும்போது அண்ணாமலை எந்த பதிலும் சொல்லாமல் விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீ தான். போனா போதுன்னு நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் ஒன்னால் மனோஜ் என்ன வேலை செஞ்சுருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன மனோஜ் செஞ்ச, ஒன்னால் உங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவுமே செய்யலம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதுமான்னு சொல்லும்போது, உனக்கு எதுவுமே தெரியாது, கனகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லாமல் எதுக்கு எங்களை ஏமாத்துறேன்னு கேட்கும்போது, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா, இந்த மீனா இதெல்லாம் சொன்னாங்களா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா, நேற்று என் கடைக்கு வந்தாங்க, அப்போவே கனகா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க, அப்போவே நினச்சேன் மீனாவால் தான்
தான் இந்த வீட்ல பிரச்சனை வரப்போகுதுன்னு. மீனா வேணும்னே நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசணுன்றதுக்காக இப்படிலாம் பொய் சொல்லியிருக்காங்கப்பா. மீனாவ நம்பாதீங்கப்பான்னு சொல்லும்போது, ஆமாங்க இந்த மீனாவ நம்பாதீங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இதே வேலை தாங்க. வீட்ல ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பேசாம இவங்கள இங்கேருந்து அனுப்புங்க. அப்பதான் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நானும் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லும்போது, உனக்கு இந்த வீடு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க மனோஜுக்காக உதவி செய்யணும்னு ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க இங்கே இருக்கக்கூடாதா? முதல்ல மனோஜை இங்கேருந்து அனுப்பு. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற நீயும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் போனா போதுன்னு இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். ஆனால் உண்மையாகவே மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற உண்மை எனக்கு தெரியும். இப்போ தான் தேவிகா கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு எல்லா உண்மையவும் அண்ணாமலை சொல்லும்போது, மனோஜ் உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இப்பதான் கனகாவோட வீட்டுக்கு போயிட்டு நானும் மீனாவும் தேவிகா கிட்ட பேசிட்டு வரோம். ஆனா இப்ப கூட உன்னுடைய பையன் மனோஜ் உண்மையை சொல்லணும்னு யோசிக்காம இப்பவும் பொய் சொல்லிட்டு இருக்கான். ஆனா முத்துவையும் மீனாவையும் நம்ப வேண்டான்னு நீ என்கிட்ட கேள்வி கேட்குறியா விஜயா? முத்துவும் மீனாவும் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் மனோஜ் மட்டும் இல்ல, நீயும் தான். இன்னும் மனோஜ் என்னென்ன செஞ்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியல. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் எப்படி ஏற்பாடு பண்ணான்னு தெரியுமா? இங்க கனகாவோட அம்மா தேவிகா தான் மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கிட்டேயும் என்ன சொன்னா மனோஜ்? என்னோட ஃப்ரெண்டு வந்து உதவி செஞ்சான்னு சொன்னது எல்லாமே பொய் தான். மனோஜ் நீ இன்னும் திருந்தவே இல்லையா? இல்லை இன்னும் எவ்வளோதான் பொய் சொல்வ? போனா போதுன்னு நானும் இவ்வளோ அமைதியாக இருந்தேன். நீ செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நானும் உனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உனக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்தேன். அதே மாதிரி எனக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்து நீ வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்ச. அப்போவும் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ உன்னால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஏன் மனோஜ் இப்படி செஞ்ச? எதுக்கு இப்படி எங்களை ஏமாத்தின? ஏன் மனோஜ் பொய் சொல்கிற? அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. மனோஜ் செஞ்ச இந்த வேலையால் இப்போ நானும் வசமாக மாட்டிக்கிட்டேனே. மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு ரொம்பவே பதட்டமா பதில் பேச முடியாமல் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க விஜயா. அந்த சமயம் விஜயா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இல்லைங்க நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல மனோஜ். நீ உண்மையை சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போவும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறியே அசிங்கமா இல்லை? இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானு. நான் சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்னு மறுபடியும் விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. இந்த பிரச்சனைக்கு காரணமே மனோஜ் தான் அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா.